ஜென்சி கிட்ஸ், அதாவது 2K கிட்ஸ், அவங்க எல்லாரும் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆனால் நாடாளுமன்றத்தை நடுங்க வச்சவங்க இந்த ஜென்சி கிட்ஸ். என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இந்த மாதம் சிபிஎஸ்சிக்கான எக்ஸாம் நடந்திருக்கு. மொத்தம் 17 லட்சம் மாணவர்கள் எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த வருஷத்துல இருந்து என்னன்னாக்கா ஓஎஸ்எம் மெத்தட், அதாவது ஆன் ஸ்க்ரீன் மெத்தட், மிஷின் தான் கால்குலேட் பண்ணி ஆன்சரை சொல்லும். இதுதான் ஓஎஸ்எம் மெத்தட். இப்போ அந்த ஓஎஸ்எம் மெத்தட்ல பேப்பர் கரெக்டாக கரெக்ஷன் ஆக மாட்டுது, பேப்பர் மாறி போயிடுது, நிறைய குளறுபடி இருக்கு அப்படின்ட்டு ஒரு 17 வயது மாணவன் குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்காரு. இப்போ இன்னொரு 19 வயசு இளைஞன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, சிபிஎஸ்சியோட வெப்சைட்டே ஈஸியாக ஹேக் பண்ணிட முடியுது, ஆன்சர் ஷீட்ஸும் மாற்றிக்க முடியுது, அதே மாதிரி நம்மளுடைய மார்க்ஸும் சேஞ்ச் பண்ணிக்க முடியுது அப்படின்ட்டு அதை ஹேக் பண்ணியும் காட்டியிருக்காரு. அதுவும் ஹேக் ஆகிருக்கு. இது அவர் ஒரு குற்றச்சாட்டாக ரொம்ப முன் வச்சிருக்காரு. கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கிற நிறுவனம் 2019 தெலுங்கானாவில் ஒரு பிளாக் லிஸ்ட் செய்யப்பட்ட ஒரு நிறுவனம். அதை இப்போ பேர் மாற்றி இந்த கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்காக சிபிஎஸ்சியில் நிறைய ரூல்ஸ் பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இன்னொரு ஒரு 17 வயசு மாணவனோட குற்றச்சாட்டாக இருக்கு. இப்போ இந்த நடுவில் இருக்கிற இளைஞர் பார்லிமெண்ட்டுக்கே எடுத்துகிட்டு போய் இந்த குற்றச்சாட்டு எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அவங்களால எந்த பதிலும் சொல்ல முடியல. அதால சிபிஎஸ்சியோட தலைவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எந்த பதிலும் சொல்லலை.